Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா R15M. ஒரு 150cc வெஹிக்கிள் வந்து 200cc வெஹிக்கிளுக்கு டஃப் கொடுக்கணும், அது R15 மட்டும் தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு ரேசிங் ஸ்போர்ட் வெஹிக்கிள். இது காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா RS200, RC200 நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்கலாம். Before going to the review, இந்த பைக்கு கொடுத்துக்க நம்ம யாரை தேங்க் பண்ணணும்னா linga Yamaha பழங்கத்தை தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் Yamaha வெஹிக்கிள் புக் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். மோரோவர் Yamaha வந்து calloftheblue ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. திஸ் டைம் அவங்க மதுரையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மிஸ்டர் மதனை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் நம்ம கிடைக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா 155cc லிக்விட் கூல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற BHP 18 PS பவர் அண்ட் 40 nm ஆஃப் டார்க். இந்த செக்மெண்ட்டில் பவர்ஃபுல்லாக வெஹிக்கிள்லாம் இதை சொல்லலாம். அண்ட் 155cc லிக்விட் கூல் இன்ஜின் தர ஒரே வெஹிக்கிள் இதை மட்டும் தான். தென் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா நமக்கு இதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வருது. 155cc செக்மெண்ட்டில் நமக்கு 6 ஸ்பீட் தரது Yamaha மட்டும்தான். தென் இதில் வந்து நம்ம குவிக் ஷிஃப்டரோடு வருது. ஸோ கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து DRLs வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் எல்இடியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது இந்த பைக் வந்து நல்லா ஸ்போர்ட் பைக் நல்லாவே ஃபீல் ஆகுது, லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்மகிட்ட இருக்க கலர் வந்து Motogp எடிஷன் 60th எடிஷனாக இந்த பைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக ஸ்போர்ட்டிவாகவே ஃபீல் ஆகுது. தென் சைடில் வந்து இந்த பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம ஹேலஜனில் தான் கிடைக்கிது, அதுவுமே லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட லுக்கு அட்ராக்டிவாக அது வச்சிருக்கு. இந்த பைக்கோட டெய்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்இடி டெய்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த R15 சிக்னேச்சர் டெய்லாம்ப்ஸ்னே சொல்லலாம். அந்த டிசைனை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே இண்டிகேட்டர்ஸ் வந்தோன்னா முன்னாடி கொடுத்த மாதிரி அதே இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம், சின்னதாக க்யூட்டாக இருக்குது. ரியர் ப்ரெசன்ஸ் இந்த பைக் நல்லா பெருசாகவே ஃபீல் ஆகுது. தென் சைட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இது ஃபெண்டர் வந்து நல்ல ஃபைபர்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபைபர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓல்டு ஜென்ரேஷனோட இதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபெண்டர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே நமக்கு ஸ்டிக்கர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. R15M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தென் Yamahaவோட ஸ்டிக்கர். தென் இது வந்து குவிக் ஷிஃப்டர் வரனால அதோட ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஃபெண்டர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சு இந்த சைட் ஸ்டாண்ட் வரையும் எண்ட் ஆகுது. இது வந்து பைக்கோட லுக்கை வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாகவே வச்சிருக்கு. ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வேர்ல்ட் GP 60th ஆனிவர்சரி எடிஷன்றதுனால அந்த ஆனிவர்சரி எடிஷன் கொண்ட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து R15Mக்கு எல்லா R15Mலேயும் வர மாதிரி டெல்டா பாக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குன்னு சொல்லலாம். தென் சுவிட்சஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே ஹெட்லாம்ப்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து நல்லா சவுண்டாகவே இருக்குது. தென் ரைட் சைடு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கீழ் சுவிட்சும் அதிலே சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. கீழே ஹசர் லேம்ப்ஸ் அண்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து இன்ஃபோ அண்ட் ட்ரிப் மீட்டருக்கான சுவிச்சஸ் கொடுத்துருவாங்க. சுவிச்சஸ் குவாலிட்டி நல்லா டீசெண்டாக இருக்குது. தென் சீட் ஹைட் பார்த்தோன்னா இந்த பைக்கில் வந்து 815mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ரைடர் அண்ட் பில்லியனுக்கு வந்து ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருவாங்க. ரைடர் சீட்டோட பில்லியன் சீட் வந்து ஹைட்டாகவே இருக்குது. இந்த பைக்கில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து நம்ம 11 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தராங்க. இந்த பைக்கில் மைலேஜ் வந்து நீங்கள் 35 to 40 ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுனால இந்த பைக்கை நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். தென் இதில் டயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 100/80 70mm டயர் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் டயர் பார்த்தோன்னா 140/70 R17M டயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க ரியருக்கு மட்டும். இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைடிங் குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். இந்த பைக்கில் நமக்கு கிடைக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது வந்து சிட்டி டிராஃபிக்கில் அண்ட் பாஸ் கோல்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு ஸ்போர்ட் பைக்குக்கு இது வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்போர்ட் பைக்னால இதில் நமக்கு சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் வருது, சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது.
பைக்கோட வெயிட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 142 kg. ஒரு ஸ்போர்ட் பைக்குக்கு இது வந்து ஒரு நல்ல வெயிட்னே சொல்லலாம். நீங்கள் சிட்டி டிராஃபிக் ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இந்த பைக் நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். வெயிட் வந்து நல்லா ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அவங்களால எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிருக்காங்க. இந்த பைக்கில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரே, ப்ளூ அண்ட் டார்க் நைட் அண்ட் ரெட்ன்ற 4 கலர் வருது. இது வந்து 60th anniversary எடிஷனாக இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் டிரைவிங் போஸ்டர் நல்லாவே இருக்குது. வெயிட் வந்து நமக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகவே இல்லை. தென் இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்த்துட்டு இந்த பைக்கோட ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரைடுக்கு போகலாம். ஓகே வர்ஸ், இப்போ வந்து நம்ம R15Mோட ரைடிங்கில் இருக்கும். ரைடிங் குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் வெயிட் வந்து சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயுமே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெயிட் வந்து எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. வெயிட் லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. தென் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுமே சூப்பராக இருக்குது. இன்ஜின் வாப்ளிங் எங்கேயுமே இல்லை. குயிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்கனால கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. தென் நம்ம வந்து 5th கியர்லேயுமே நம்ம 40ல் ட்ரைவ் பண்ண முடியுது. 6th கியரில் கூட என்னால் 40ல் ட்ரைவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஈவன் நான் 5th கியரில் வந்து 30ல் ட்ரைவ் பண்ணி எனக்கு அங்கே கூட இன்ஜின் வாப்ளிங்கும் ஆகலை. தென் பைக் எங்கேயுமே வைப்ரேஷன் ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. இனிஷியல் பிக்கப் இந்த பைக்கில் சூப்பராகவே இருக்குது. மிட் ரேஞ்சும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த பைக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷின் ப்ரூஃப் பண்ணுது. தென் இந்த பைக்கோட ஏரோடைனமிக் டிசைன் அது அந்த பவரை வந்து நல்லா நம்மளை கெயின் பண்ண வைக்குது. ஈவன் 30 to 40ல் நம்ம 6th or 5th கியரில் இருந்தாலுமே நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் ஒரு நமக்கு சடன் பிக்கப் வேணும்னா நம்ம கியர் டவுன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு நம்ம ரிவ் பண்ணாலே போதும். வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது. உடனே பிக்கப் எடுத்துக்குது. பிக்கப் எவ்வளோ நல்லாயிருக்கும், பிரேக்கிங்குமே அவ்வளோ நல்லாயிருக்கு. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அதோட ஒர்க்கை கரெக்டாக பார்க்குது. பைக்கோட ப்ரைஸ் வந்து 1,80,000 ஸ்டார்ட் பண்ணி 1,92,000 வரையும் இருக்குது. அந்த ப்ரைஸ் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் R15ஓட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். R15 லவர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.